السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் தஹஜ்ஜுடைய நேரம். இதனை ஓதி நாம் துஆக்களை கேட்போம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அதே போன்று இதை ஓதி நாம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த விடயத்தை பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு நான் பதில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆ. தஹஜ்ஜுடைய 2 ரக்காத் தொழுகைகளை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். لا إله إلا الله والله أكبر. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله. இதனுடைய பொருள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. அரசாட்சி முழுவதும் அவனுக்கே, புகழ் அனைத்தும் அவனுக்கே. அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றலுடையவன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. தீமையிலிருந்து திரும்புவதற்கும் நன்மை செய்ய சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை என்று வரக்கூடிய இந்த துஆ தபரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை ஓதி யார் எந்த துஆ கேட்டாலும் அவருடைய துஆ கபூலாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம்.